What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ஃபஸ்ட்டு ரோன்னு இருக்குது, ஆனால் அதை லாஸ்ட்டாக பண்ணுறது நம்மளாக தான் இருக்கும் ரியாக்ஷன். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பார்த்துட்டு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அன்னைக்கு ஆக்சுவலி நான் பார்த்துட்டேன், நீ ஒன்றும் பார்க்கல. நான் பார்க்க வேணாம், நான் நைட்டு 12 மணிக்கே பார்த்துட்டேன். நீ தூங்கிட்டு இருந்த கொரட்டை போட்டு, நான் என்ன பண்ணுறது? அதனால் சரி உன்னை பார்க்க வைக்க வேணான்னு ஓப்பன் பண்ண கூட பிடிச்சி அமுக்கி ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் யோசிச்சேன், என்ன பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் இப்போ பார்த்துருக்க. நான் நைட்டே பார்த்துட்டேன். என்ன ஃபேர்னா நான் நைட்டே பார்த்துட்டேன், 12 மணிக்கு வந்தப்பயே. சரி போ, நம்ம ஃபர்ஸ்ட் தளபதியை பார்ப்போம். ஒரு சில இக்கட்டான ஹெக்டிக் சுச்சுவேஷனால் பண்ண முடியாது. இல்லைன்னா அன்றைக்கி காலையிலே போட்டிருந்துருக்கலாம். இல்லை மிட் நைட், ஆக்சுவலி மிட் நைட் தான் போடலான்னு நினச்சேன். பண்ணியிருக்கலாமே. ஆமாம், எழுப்பி பார்க்க வச்சு நான் வீடியோ எடுத்தேன்னா அரை தூக்கத்தில் பார்த்துருந்தேன். அதில் வர்றது நீ உண்மையிலே தளபதி வராரா இல்லை பாலையா வராரான்னு உனக்கு டவுட் ஆகியிருந்திருக்கும். அவங்க வேறு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கேசரின்னு சொல்லி. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஹெச் வினோத் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க சொல்கிற அது என்ன சொல்கிறது, அதுனா பகவந்த் கேசரி படத்தை தான் ரீமேக் பண்ணுறாங்கன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது யார் நடிச்சது? பாலையா, நம்ம சினிமா டிக்கெட் தினேஷ் அவர்களின் குரு, ஆஸ்தான ஆக்டர். நாளைக்கு ஒரு வீடியோ வருதான், வெயிட். அப்படியா? 90s கிட்ஸோடது, அதனால வெயிட்டிங். ஓகே, கூடி அது மிக விரைவில்னு சொல்ல மாட்டேன், வந்தோடனே போடுறோம் நாங்கள். அதை பார்க்க தானே போடுறோம். சரி பார்ப்போமா? நான் போய் அவரோட கமெண்ட்ல டைப் பண்ணலான்னு போனேன், ஐம் வெயிட்டிங்னு. நான் வெயிட்டிங் போட்டு என்ன ஒருத்தன் வெயிட் பண்ண வச்சிருவான்றதால நான் எதுவும் பார்த்துட்டு கமெண்ட் போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன். எதுக்கு போனியா? ஓகே, ரெடியா? போகலாம். பக்காவா? பக்கா. ஓகே, லைட்டாக வால்யூம் ஏற்றிக்கிறேன். குரோபத்தியை நடத்துகிற டக்குன்னு போடுப்பா வீடியோவை. இங்கே ஆன் ஆகல. நெஞ்சில் குடியிருக்கும் லீடர் கனகாமரம். கேட்டப்பா மெர்சல் மாதிரி இருக்கு இந்த ஸ்டைலு. அது அந்த இதே போஸ்டா வச்சுட்டாரு, பஸ் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்தது. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் நான் திரும்பி ஒரு வாட்டி பார்க்குறேன். எனக்கு அது முடிஞ்சிச்சு அதுக்குள்ள. ஆமாம், 1 மினிட் தான், கிளாரிட்டி மிஸ்ஸிங். ஆனால் நான் இன்னொரு வாட்டி பார்க்குறேன். நெஞ்சில் குடியிருக்கும் 1 மினிட் கிளிம்ஸ் தான். ஓ, உங்களுக்கு ஃபுல் லென்த் படம் காட்டிடுவாங்களா? நல்லா இருக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. போலீஸ் இருப்பாங்கன்னு ரொம்ப பரவாயில்லைச்சு. அப்போ உண்மையிலே செம்ம ஷாட். அந்த கை இதுலேயும் தளபதினு எழுதியிருக்கும். அந்த கைப்பிடி பிடிச்சிருக்காரு. இது நல்லா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் இந்த அரச மெர்சல் அந்த இதில் பார்த்த மாதிரி இருக்கு. இல்லை எல்லா லெட்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, பார்த்தீங்களா? பின்னாடி மலையாளம், எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைஸ் டூகர் எல்லாமே இதில் எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபாண்ட்டு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொன்னால் நிறைய இது டைட்டில் ஃபாண்ட்டு இருக்கும், பட் இது ரொம்ப எப்படி சொல்கிறது, நியாயமாக இருக்குது. இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியான அந்த கீழே மக்கள் கையெல்லாம் தூக்கி கத்துறது, எடுத்த செல்ஃபி எடுத்தது,
அது கரெக்டாக அந்த இடத்துல உட்கார பஸ்ஸுக்கு பதிலா நாயகன்னு மாற்றிருக்காங்க. அதுதான் பஸ்ஸா? பஸ் நல்லா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த கெட்டப்பு எனக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கெட்டப் ஆக்சுவலி வந்து இந்த அவார்டு கொடுத்தப்ப வந்து அவர் இப்படி முறுக்கி விட்டுட்டு இருந்தப்பாரு, ஒரு இதில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி மீசி முறுக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த கெட்டப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நினச்சேன் மெர்சல் கெட்டப்பில் இருக்கே, இது மாதிரி படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் மறுபடியும். ஏன்னா மெர்சல் வந்தப்போ அந்த டைமில் அதை சஸ்பென்ஸாக வைக்காமல் அவர் வந்து மெர்சல் அந்த கெட்டப்போடையே வெளில வந்திருந்தார். அந்த ஃப்ளாஷ்பேக் கெட்டப் அப்பாவோட கெட்டப்லேயே வந்தார். எனக்கு பார்த்து நீ என்னது வாழும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மீசை முறுக்கி விட்டுட்டு இந்த தாடி வச்சனே உண்மையிலே படத்தில் வருமா அப்படின்னு நினச்ச பார்த்தா படத்தில் அதேமாரி கெட்டப்பில் இருந்தப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து அவருக்கு ஹிட்டான ஒரு கெட்டப். அது அந்த லியோவில் இருந்ததும் அதுக்கு முன்னாடி எனக்கு இது பிடிக்கும். ஆக்சுவலி அன்றைக்கி வீடியோ சொல்ல மாட்டேன். லியோது கூட தெரியல எனக்கு. லியோது நல்லா இருக்கும். ஆனால் மெர்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கா ஸ்டைல் மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டைல் மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு எப்படின்னா லீக்டு இமேஜ் வந்துச்சு. அதாவது விஜய் வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிற மாதிரியோ ஒரு பிளர்ரான இமேஜ், கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை. நான் பார்த்துட்டு இது சொல்கிறேன் எனக்கு. ஆனால் தெரியுது அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா விஜய்னு தான் தெரியுது. ஆனால் என்ன நம்ப முடியல, அவ்வளோ செம்மையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே. எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா கண்ணில் இப்போ எப்படி தெரியுமுக்கு ஜோதிகாக்கு நெத்திச்சுடி நெக்லஸ் போது ஒரு தேஜஸ் தெரியும், அது மாதிரி இருக்குது போகும் கண்ணில். இப்போ அதுக்கு தான் சொன்னேன் இது வந்து என்னவோ இது சரி அதை பற்றிலாம் பேச வேணாம். இது உண்மையிலே ஆக்சுவலி நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனாலும் நான் ஒன்றும் எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் பத்தாது. வேணாம், நீங்கள் வந்து நார்மலாகவே போடுங்க. ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறன்ட்டு உட்கார முடியாத மாதிரி எதாவது பண்ணிட போகிறாரு. அது மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் படத்தில் இதை விட அதிகமான ஒரு எனக்கு வேணும், அவுட்புட் வேணும் அனிருத்துக்கிட்டேருந்து. இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து கத்தியோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மைண்ட்ல நான் யோசிச்சுட்டு கத்தி அளவுக்கு அதான் சொல்ல கம்மி தான் அது. இல்லை நான் யோசிக்கிறது என்னவா இருக்கும், என்ன சீனா இருக்கும்ன்ற மாதிரி. நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. அப்புறம் பின்னாடி லியோவில் அடிப்பட்டதோட அது சரி, நான் இனிமேல் நோ எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று வேறு லெவலில் பிரியாணி இருக்குன்னு போயிட்டு அவர் குஸ்காவே நல்லா செஞ்சு வச்சாலும் நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபைனலி வி காட் தட் ஃபர்ஸ்ட் ரோல். லாஸ்ட்டாக போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.